இந்த பரிசுத்த ஆவியை உங்க மேல பொழிந்தருளுவேன் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ நித்திய ஜீவனை அளிப்பதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பொழிந்தருளுவதும் பிதாவினுடைய வாக்குத்தத்தம். அப்போ சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை சபை பெற வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறாரு. அப்ப ஆவியா இருக்கிற தேவன் ஜனங்களுக்குள்ள இறங்கணும். ஜனங்கள் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். அப்போ ஞானஸ்நானம் என்ன அர்த்தம்? முழுகுதல் இல்லையா? முழுகுதல் தானே. அப்போ சரீர பிரகாரமாக ஜலத்தினால ஞானஸ்நானம் பண்றோம், சரீர பாவம் மன்னிப்பு உண்டாகுவதற்கு. ஆவி ஆத்மாவிலே பரிசுத்தம் அடைவதற்கு பரிசுத்த ஆவியில நீங்க முழுகணும். பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பணும். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியில நீங்க நிரப்பும் போது நீங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக